ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி. யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நேர்மையின் நேர்வடிவம் கக்கன், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. இப்படி யாராவது சொல்றது உண்டா? எது வளர்ச்சி? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது? பட்டினி சத்தால் கட்டையில் ஏறிக்காமல் கரண்ட்ல இருப்பது வளர்ச்சி தான். எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது. வளர்ச்சியை நோக்கிய பாதை. எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுக்க நாடு போராடுகிறது. சரியான வளர்ச்சி. அதை ஏற்றுக்கிறது, எழுத்துக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய கேஜிஎஃப் 1வது பகுதியும் 2வது பகுதி இங்க சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடணும். ஒரு இனம் உலகத்திலே கேடுகட்ட மானங்கட்ட இனம் தமிழன் தான். தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. தமிழ் இறந்துச்சு. தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான். தாய்மொழியை அழியவிட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது. வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்போ நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறக்குது, 600 தெலுங்கு பிறக்குது, 1600 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. தமிழிலிருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம்? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படி பிரிஞ்சிருச்சு. இப்படிதான் போச்சு. இது சாப்பிட்டீங்களா நீங்கள், போஞ்சை சீரா மீறு, ஒரே ஒளி அளவில் தான் பேசிட்டுருப்பான். இப்படி போயிடுச்சு. கடைசியாக துளு, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவேன் தமிழ்தாய் வாழ்த்தில் பாட்டு இருக்குது. அதை ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்தை தூக்கினார்கள். ஏன்னால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ. அது கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் அதை சொன்னால் அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிடும். அவங்க குறைவாக நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்போ கூட கீழடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழனின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான். 2600 5000 ஆண்டா கூட இருக்கலாம். 2 ஏக்கரில் தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம்னு ஒரு கூட்டம், இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு கூட்டம். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்த நிலப்பரப்பு ஏது? ஒன்றா இருந்ததா? இப்படி ஒரு பேரில் இருந்ததா? 2500 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடம்ங்கிற சொல் ஏது? திராவிடம்ங்கிற ஒரு நாடு ஏது? இதெல்லாம் ஏது? இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது? இது தமிழர்கள் நாகரிகம், தமிழனுடைய பண்பாடு, தமிழனின் அடையாளம், தொன்மம் என்று சொல்ல வாய் வரல. அதை விட்டு கொடுக்க முடியாது. தமிழனுக்கு அந்த பெருமையை கொடுத்துடக்கூடாது. அதுதான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல். இந்த நிலையில் தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், உலகத்தில் 13 கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றதுங்கிறார். நான் அடிமையாக இருக்கிறேன், விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு, விடுதலை உணர்வு எழுச்சியுற்றது. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில் தான்ங்கிறார். இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியிலிருந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ் தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றது. குறிப்பாக தமிழகத்தில் இன்று பேரெழுச்சியாக வருகிறது. அதுதான் எளிய பிள்ளைகள். எங்களுக்கு 36 லட்சம் 40 லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிருக்காங்கன்னா இன்னும் மான உணர்வும் இன உணர்வு உள்ள தமிழர்கள் சாகலை, எல்லாம் இருக்கான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானங்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க, கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. அண்ணன் கமலஹாசன் பேசுனது சும்மா கதை இல்லை, வரலாற்றை சொல்றாரு. அதை ஏற்றுக்கிறது, எழுத்துக்கு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய கேஜிஎஃப் 1வது பகுதியும் 2வது பகுதி இங்கே சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. இப்போ நீ தான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீ தான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனால் நாங்கள் செய்யலை. ஏன்? தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்திலையா அவரோட பகையை காட்டுறது? படத்தில் குடிக்கிற நீரில் இதுல இல்லாமா பகை? எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழிலிருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. தமிழையே சனியன் ஒழிக்கணும்ன்றல. தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடணும்.
ஒரு இனம் உலகத்திலே கேடுகட்ட மானங்கட்ட இனம் தமிழன் தான். அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறான், அதுலேருந்து வந்ததுங்க இருக்க மாட்டேங்க, அவரை நான் தலைவனாக ஏற்கணுங்கிறத. இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் எங்கேயாவது இருந்திருக்க பாருங்க. இதுதான் இது. படையாண்ட மாவீராங்கிறது ஒரு திரைப்படமாக பார்த்து இதை சுருக்கிட முடியாது. இத்தனை பேருடைய உழைப்பு சிறுக 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 சிறுக. நான் கூட அது எப்போ முடிப்பேன் முரளிகிட்ட கேட்கும் போதெல்லாம் கேட்பேன், எப்போ தாண்டா முடிப்பேன் அதை அப்படின்னு. சிறுக சிறுக வழி இல்லை. பிள்ளைகள் 100 சேர்த்து 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு, அந்த பங்களிப்பை, அதற்காவது இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்து வெற்றி அடையணும். அப்போ அதுக்காக இவ்வளவு நேரம் இதில் பெரிய பாராட்டுக்குரியது, இந்த மேடையில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிற பெருமக்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், உங்களுக்கு தான். இவ்வளோ நேரம் பசி நேரம் தாண்டி உறங்குற நேரத்து வரைக்கும் உணர்வோடு உட்கார்ந்துருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அதில் என்னுடைய தம்பி கௌதமனுடைய படைப்பாற்றலை, அவன் அந்த பாட்டை எடுத்த விதம், சண்டை காட்சி முன்னோட்டத்தை வரும்போது எனக்கு இங்கே ஓடிடும் அப்படின்னு தெரிஞ்சு, எனக்கு நான் விண்ணூர்தியில் இறங்கினோன்னே எனக்கு கொடுத்துட்டாப்புல, அனுப்பிட்டாப்புல. வரும்போதே பார்த்துட்டு வந்தேன். அவ்வளவு சிறப்பாக எதிர்பார்ப்பார். நீங்கள் ஏன்டா எங்கள் பெண்களை ஒரு அக்கா தங்கையாகவே பார்க்க உங்களால் முடியாதா? அந்த உரையாடல், பல இடங்களில் உரையாடல், அவர் நடிப்பு, அந்த சண்டை காட்சியில் அவர் காட்டிய வேகம் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த முன்னோட்டத்தை பார்த்தாலே படம் உறுதியாக வெற்றியடையும் ஒரு எதிர்பார்ப்பை, இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்கிற தூண்டுதலை தந்திருக்கு. பாடலெல்லாம் மிகுந்த இதை பிடிச்சி மிகுந்த செலவு பண்ணி எடுத்திருக்கான் பாட்டெல்லாம். அந்த ஒரு பாட்டை நாங்கள் வெளியிட்டோம், நான் எங்கள் ஐயா கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து எல்லாரும் அதில் ஒரு நாளில் வெளியிடணும்னு சொல்லும்போது புலிக்கொடி எங்கள் கொடி அப்படின்னு என்னை கனடாவில் கைது பண்ணி வச்சுக்கிட்டு, இது இந்த கொடி எல்டிடி, சிம்பிள் ஆஃப் எல்டிடின்னே சொல்லியிருந்தா. என் பரம்பரை கொடிடா அது, என் பாட்டை கரிகாலன்லேருந்து அரசேந்திரன்லேருந்து அருண்மொழி எல்லாரும் தூக்கி பிடிச்ச கொடி. ஒரு 1 மணி நேரம் சண்டை, 2 பேருக்கு கைது சண்டை நடக்குது அதில். அப்போ அது புலிக்கொடி எங்கள் பரம்பரை கொடி. ஏன் எங்களுக்கு எங்கள் தலைவர் சொல்கிறார், அவரே சொல்கிறார், ஏன் புலிக்கொடியை நான் எடுத்தேன்? பாண்டியனுடைய மீன் எடுத்திருக்கலாம், சேரனுடைய வில்லம்பு எடுத்திருக்கலாம். அவர்களெல்லாம் அவரவர் எல்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டார்கள். ஆனால் சோழ பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் மட்டும்தான் உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவினான். தமிழனுடைய கொடி பன்னியோ நாயோ பூனையோ கிடையாது. மீன் அப்படி பாய்ச்சல் இருக்கும், வில் அம்பு அப்படி பாய்ச்சல் இருக்கும், புலி பாய்ச்சல் இருக்கும். அப்படி அதில் ஏன் புலியை வச்சான்? புலி ஏன் கொடியா இருக்கணும்? பசியோட கிடக்கும் புலி விரட்டி போய் வேட்டையை அடிக்கும். இறையை அடிக்கும்போது வலது கை பக்கம் விழாமல் இடது கை பக்கம் விழுந்துச்சுன்னா வீரத்துக்கு இழுக்குன்னு சாப்பிடாம போயிடும். அந்த மானமுள்ள விலங்கு புலி. அதனால மான தமிழ் மறவன் கொடியில் புலியை ஏந்தினான். அப்படிப்பட்ட அதை புலிக்கொடி எங்கள் கொடின்னு வரி, ஒரு வரி 2 வரி இல்லை. நீ நதியில் குளித்த போதும், நீ குளித்தது போதும், இனி குருதியில் குளித்து வாடான்னு சொல்லி அந்த மாவீரா வாங்குற அந்த பாடல் வரிகளை அவரை தவிர வேற யாரும் எழுத முடியும்னு சொல்லுங்க. ஆமாம், பொடி நடை போட்டது போதும் புலிநடை போட்டு வாங்கிறது. எரிமலை பொடிபட, எதிரிகள் அடிபட, கோழைகள் வழிவிட, ஏழைகள் வழிபட வா மாவீராங்கிறதெல்லாம் அவரை தவிர யார் எழுத முடியும்? வைரமுத்துங்கிறது நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மகன், ஒரு மனிதர். அப்படிதான் நம்ம பார்க்குறோம். அதை ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுகிற ஒரு பாடலாசிரியர் போல பார்க்குறோம். உலகத்தில் ஒரு கவிஞனால், ஒரு பாவலனால், ஒரு புலவனால் புவி வெப்பமாகுவதை பாடுவதற்கு இந்த பூமியில் ஒரு புலவனும் கிடையாது. எங்கள் வைரமுத்தை விட்டா ஒருத்தன் கிடையாது. மரம்னா என்ன என்று பாடுவதற்கு இந்த மண்ணில் இன்னும் எவனும் பிறக்கல. எங்கள் வைரமுத்தை விட்டா எல்லாரும் ஒன்று பார்ப்பீங்க, அவன் பார்ப்பான். மரம் பூமியின் ஆச்சரிய குறி, இப்படி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, இப்படி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. மரம் இல்லை என்றால் மழைக்கு யார் மனு அனுப்புவது? மழைக்காக யார் மனு போடுவது? மரம் இல்லை என்றால் காற்றை யார் சலவை செய்வது? யாரு கேட்பா? மரம் இல்லை என்றால் என்ன இருக்கிறது? மரம் மனிதனின் மூச்சு காற்று. இதுல என்ன பாருங்க, மரம் எல்லா உயிரினங்களும் மூச்சு காற்றை, நற்காற்று சுவாசித்து கெட்ட காற்றை வெளியிடும்.
ஆனால் மரங்கள் கெட்ட காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடும். அதனால தான் நம்மெல்லாம் உயிர் வாழ முடிகிறது. அப்போ மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று பாடிய ஒரு கவி நம்மோடு இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் தான். பாரதி மகா கவிஞன். ஏன் கவிஞனுக்கு மகா கவிஞனுக்கு என்ன? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். அது பாரதி, நம் பாட்டன் பாரதி. எங்காலும் மகா கவிதை தந்தவர். 3ஆம் உலகப் போருங்கிற புத்தகத்தை நீங்கள் படிங்க. நீங்கள் அவர் எழுதின கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம் 3ஆம் உலகப் போர் ஆங்கிலத்தில் வந்திருந்தால் உலகத்தில் எந்த எழுத்தாளன் அவருக்கு இணையான இருக்க முடியாது. உலகம் கொண்டாடி இருந்திருக்கும். அவர் கெடுவாய்ப்பா நம்ம இனத்தில் பிறந்துட்டா, வடுகப்பட்டியில் தேதியில் தமிழில் எழுதிட்டாலும் அதெல்லாம் அது யாரும் மதிக்கிறது இல்லை. அவர் இருக்கிற இடம் வேற, நான் இருக்கிற இடம் வேற. அதை நாங்கள் 2 பேருமே பேசி முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஒரே இலக்கை நோக்கி பாய்கிற இருவரும் நதிகள்ன்ட்டு. அது வேற, இது வேற. புரிதுன்னு நினைக்கிறேன். அதில் போய் நம்ம பேசிக்கிற வேண்டியதில்லை. ஆனால் ஒரு ஒரு பாவலனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு கவிஞனால் அரசியல் பேச முடியுமா? புவியியல் பேச முடியுமா? பொருளாதாரம் பாட முடியுமா? வரலாறை பாட முடியுமா? இலக்கியம் பாடுவார்கள். மருத்துவத்தை பாட முடியுமா? மருத்துவத்தை பாடியுமா? எங்கேயாவது கேட்பார், தொப்பை முயலோ தொப்பை கிளியோ உண்டா அப்படி. அவரை மாதிரி நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து பாட முடியும், எழுத முடியும், பேச முடியும் என்றால் உலகத்தில் ஒரே கவியால் தான் முடியும். அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தால தான் முடியும். அவரோடு நீங்கள் பொருளாதாரம் பேசலாம், இலக்கியம் பேசலாம், மருத்துவம் பேசலாம், வரலாறு பேசலாம், அறிவியல் பேசலாம், புவியியல் பேசலாம், உளவாண்மை பேசலாம், எதை பற்றியும் பேசலாம். அப்படி ஒரு கவிஞன் இந்த நிலத்தில் இனி வருவது அரிதினும் அரிது. உயிரை பிரிவது மட்டும் சாவில்லை, ஊரை பிரிவதும் சாவுதாண்டான்னு எழுதியிருக்காப்புல. இதெல்லாம் அவர் சொல்றார் பாருங்க. பெத்த தாய் தந்தரை, கட்டிய மனைவி பிள்ளைகளை பிரிவதல்ல சோகம், ஆடு மாடுகளை பிரிவதல்ல, காடு மேடுகளை வீடு நிலங்களை பிரிவதல்ல, சொத்து சுகங்களை பிரிவதல்ல, தான் பிறந்த மண்ணை பிரிவதுதான் உலகத்திலே பெரிய சோகம்னு இல்லைன்னா பதிவு செஞ்சிருக்க முடியாது. அதுதான் இது. உயிர் பிரிவது மட்டுமல்ல சாவு, ஊரை பிரிவதும் சாவுதான். இல்லைன்னா விடைகொடி எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே, அந்த பாடலை கேட்டு கண்ணீர் வடிக்காது, நெஞ்சுருகி கண்ணீர் வடிக்காத தமிழ் மகன் உலகத்தில் இருக்க முடியாது. அவர் எழுதிய வரிகள், இந்த என் தம்பி பேசுகிற உரையாடல் அதிலேயே இருக்குது. எங்களுக்கு 3 காட்டில் ரெண்டா திருப்பி அடித்த, ஒன்று சந்தனக்காடு, முந்திரி காடு, இன்னொன்று வன்னிக்காடுன்னு. காக்கும் கடவுளின் அம்சம் நீ, வன்னிக்காட்டின் வம்சம் நீ, வன்னிக்காடு வவுனியா என்று வந்ததே எங்கள் பெரும்பாட்டன் பண்டார வன்னியன் ஆண்ட நிலப்பரப்பு என்பதாலேயே அது வன்னிக்காடு. தமிழ்நாட்டில் அவனுக்கு அடையாளம் இல்லை. இன்னைக்கும் தமிழீழ மண்ணில், அவர் மண்ணிலே என் தலைவன் எல்லைக்குட்பட்ட அந்த நிலப்பரப்பிலே 6 அடிகள் வெங்கலத்திலே பண்டாரவணி என்னும் பாட்டனுக்கு சிலை வச்சது அவர்தான். ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி. இந்த பாட்டில் ஒரு வரி வரும், என் இனமே என் சனமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடமே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசில்லையா, எதிரி துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய். இந்த பாட்டு குட்டி கண்ணன் ஒரு சிறுவன் பாடி தமிழீழ மண்ணில் எல்லா இடத்துலையும் இந்த பாடல் ஒலிக்க. எனக்கிட்ட எங்கள் அண்ணன் நடேசன் அண்ணன் வண்டியில் அந்த பாட்டு ஒலிச்சோன்னே, இதை நான் எடுத்துக்கிறேன், தாராளமாக எடுத்துகிட்டு போங்கன்னு எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டை எடுத்துகிட்டு வந்தேன் நான் அங்கிருந்து. அப்போ அந்த மண்ணில் இருக்கிற அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு வீரமூட்டவே நீ பண்டார வன்னியனின் வாரிசு இல்லையா, பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரம் இல்லையாங்கிற வரியே அந்த பாடலில் பதிவு செஞ்சுருப்பாங்க. அதனால தான் அது வன்னிக்காடு. அதாவது இதில் எழுதியிருக்காரு பாருங்க. நாங்கள் 2 பேரும், அம்மா இறந்துட்டாங்க, அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ள ஐயா வீட்டில் போய் இருக்கும்போது இந்த படையாண்ட மாவீரா பாடலை நான் தம்பி அனுப்பியிருந்தான், படித்து பார்த்தேன். யாரை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வரிகளையெல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னோன்னு அவர் சிரிக்கிறார். அது இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் முழுக்க முழுக்க
நானும் சரி, இங்கே இருக்கிற என் தம்பியும் சரி, என் தம்பி கணேஷ்குமாரோ, இங்கே இருக்கிற எல்லாரும் சரி, என் தம்பி எங்கள் அண்ணன் காடுவெட்டி குருவும் சரி, நாங்கள் உயிருக்கு உயிராக உள்வாங்கி கொண்டவர் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞர், இந்த ஒரு பெருங்கவி இந்த படத்தில் வந்து பாடல்களை தந்திருக்கிறார். எல்லாமே வெற்று வரிகளை இசை சந்தத்திற்கு எழுதி நிரப்புற வரிகள் அல்ல. உணர்வு சூடற்று இருக்கிற தமிழ் இன பிள்ளைகளை உசிப்பி விடுகிற வரிகள்லாம் எல்லாம். அது திரையில் அந்த பாடல் பதிவுகளோட காட்சி வடிவத்தோடு வரும்போது என் தம்பி சொல்கிற மாதிரி ஒரு நெகிழ்ச்சி, ஒரு உணர்வு பெருக்கம் இருக்கத்தான் செய்யும். அது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக படையாண்ட மாவீரா வருது. இதில் என்ன எங்கள் ஐயா நீதியரசர் கலையரசு அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் குறைவாக தானே பேசுவோம், எல்லா நீதிபதிகளுக்கும் பேச வராது, நாங்கள் பேசுகிறது தானே கேட்போன்ட்டு. இதில் ஒரு பெரிய இது பேசுகிறது பிரச்சனை இல்லைங்க ஐயா, அது கடைசியாக பேசுகிறது தான் ரொம்ப கடினம். அது எல்லாரும் நேரம் காலம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அதையும் மீறி நமக்கு இவ்வளோ நேரம் காத்திருந்தாங்கன்னா இந்த என் அண்ணன் மாவீரன் குருவர்கள் மீது என் மக்கள் வைத்திருக்கிற அன்பையும் பாசத்தையும் காட்டுது. அந்த படை வீரன்கிற படைப்பு அதை செய்திருக்கிற என் தம்பி கௌதமன் மேலே வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் காட்டுது. நான் வந்தது என் அண்ணன் காடுவெட்டி குருவுக்காகவும் என் தம்பி கௌதமனுக்காகவும் தான். இப்போ நான் வந்ததில் பெருமை அடைகிறேன். இந்த படைப்பை படைக்க இவ்வளவு பேர் என் உடன் பிறந்தார்கள். அண்ணன் உமாதேவனிலிருந்து தம்பி கிருஷ்ணமூர்த்தி, ஐயா சரவணராஜன் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பேர் நின்றுருக்கும்போது அதில் நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று அதுக்காக இருக்கலாம். அதில் நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான். என் தம்பிக்கு இந்த படைப்பை படைக்க தோல் நின்றவங்க எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் பெரும் நன்றியும், குறிப்பாக தம்பி குரலமுதன் எல்லோருக்கும். அதில் அவன் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கூட வச்சுக்கிட்டான். தம்பி சில்வா, என் தம்பி தினேஷ், ஸ்ரீதர் போன்ற தம்பிகளையெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நல்ல படத்தொகுப்பு இருக்குது, சிறந்த படத்தொகுப்பு. ஒளிப்பதிவாளர் மிக அருமையாக பதிவு பண்ணியிருக்கார் அந்த முந்திர காடுகளை, அந்த இடத்தையெல்லாம். படம் மாபெரும் வெற்றி அடையணும். அது என்னென்னா, எப்போவாவது உங்களுக்கு தெரியும், தமிழர்களினுடைய அடையாளங்கள்லாம் மறைக்கப்படுது. தமிழருடைய எங்களுக்கென்று யாரும் இல்லாதது போல காட்டப்படுது. எங்களுக்கென்று பெண்ணிய உரிமையா அதை பேச தமிழனுக்கு எவனும் இல்லை. பெண்கள்லாம் இல்லைன்னா எப்படி? பெண்ணை காப்பிய நாயகியாக வைத்து பாடிய ஒரு இனத்தில் பெண்ணை போற்றாமல் என்ன செஞ்சுருப்போம்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் கல்வியறிவு பெற்று பாடாமல் எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? தமிழ் குடும்பங்களில் 90 விழுக்காடு எல்லாருக்கும் குலதெய்வங்கள் பெண்களாக இருக்கிறாங்க. எனக்கு வீரமாகாளி என்னுடைய குலதெய்வம். எல்லாருக்குமே இங்கே பெரும்பாலும் 1-2 பேருக்கு தான் பேச்சு முத்தா ஐயனார் கற்பனை இருக்கும். எல்லாருக்குமே பெண்கள் தான். பெண்களை குல தெய்வங்களாக வச்சு போட்டுக்கிற குடும்பத்தை நாங்கள் பெண்களை அடிமைப்படுத்தணும், நாங்கள் தான் அது பண்ணோம் அப்படின்னு. எங்களுக்கு பல்லு வளர்க்க தெரியாது, வேப்பங்குச்சி ஒடிச்சு விளக்கி விட்டவங்க இதான் மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கு கொடுத்தது. எங்களை போல ஒரு மாண்பு கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்டா? எங்களை போல உலகத்தையே கட்டி ஆண்ட என் பாட்டன் அருண்மொழி சோழன் எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான் என்று வரலாற்றில் ஒரு துளி செய்தியை உங்களால் காட்ட முடியுமா? உங்களால் காட்ட முடியுமா? தமிழர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் என்று எந்த இடத்திலையும் செய்திருக்கிறது? எந்த இடத்தில் இருக்காது. எல்லாரும் மானுட நேயம் பேசினான். உலகத்தில் ஒரே ஒரு இனம்தான் உயிர்மை நேயம் பேசியது. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியது. பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடவில்லை, பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று பாடியது. எல்லாரும் என்ன பேசியிருந்தான்? யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லோரும் நம் உறவினர்கள் என்று பாடியவன் தமிழன் தான். உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் தான். ஆனால் எங்களைத்தான் இன வெறியர்கள், மொழி வெறியர்கள், தேச துரோகிகள் எல்லாம் சொல்வார்கள். காவிரி நதிநீர் அவருக்கு, முல்லை பேரியாற்று நதிநீர் அவருக்கு, அவரவர் நிலத்தின் வளம் நீர்வளம் அவருக்கே என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றால் நாடு என்னாகும்? இறையாண்மை என்னாகும்? ஒருமைப்பாடு என்னாகும்? என்னுடைய நிலத்திலிருந்து வரும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கே என்று நான் நின்றால் என்னாகும்? என்னுடைய நிலத்தில் எடுக்கப்படுகிற மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எனக்கே என்றால், அணுவுல என் நிலத்தில் மின்சாரம் எல்லாருக்கும், வெடித்து செத்தால் சாவு தமிழனுக்கு. அப்படி அவரவர் வளம் அவரவருக்கே என்றால் தமிழனுடைய வளம் தமிழனுக்கு என்று நின்றால்
தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எங்கே போகும்? சொந்த நிலம், என்னுடைய பாட்டன் ஜம்புலிங்க முதலியாரோட சொந்த நிலம் 500 ஏக்கர் நெய்வேலியிலே. இந்த நாட்டுக்காக 500 ஏக்கரை விட்டு கொடுத்த ஒருத்தன் என் தாத்தன் சம்புலிங்க முதலியார். அப்படி யாராவது உண்டா? 50,000 தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். 50,000 அன்றைக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்றால் சம்பளம் 50,000. பரம்பரை பிறக்கும் போது செல்வந்தனாக பிறந்த ஒரு மகன் இந்த நாட்டின் விடுதலைக்காக சொத்தம்பட்டையும் வித்து மக்களின் மானம் காக்க கப்பல் ஓட்டிய ஒரு தமிழன் எங்களுடைய பாட்டன். செக்கிழுத்து சத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக. மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன் என்னுடைய பாட்டன் வாவு சிதம்பரனார். எப்படி இருக்கு? தொலைக்காட்சியில் பேசும்போது வாவுசி, மாப்போசி, காமராஜர். ஆனால் ராமசாமி ஐயாவை சொல்லும்போது பெரியார் என்று சொல்ல வேண்டும், தந்தை பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்கிறீர்கள். யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நேர்மையின் நேர்வடிவம் கக்கன், கப்பலோட்டிய தமிழன் வாவுசி, அப்படி யாராவது சொல்றது உண்டா? யாராவது நீங்க கேட்டது உண்டா? இல்ல விவாதங்கள்ல, பொது மேடைகள்ல மாப்போசி, ஏன் சிலம்பச்செல்வர் மாப்போசி சொன்னால் நாக்கு சுலுக்கிக்கிறோமா? 4ஆம் தமிழ்ச்சங்கம் தமிழ் வைத்தவன். கப்பல் ஓட்ட என் பாட்டனுக்கு 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடையாக கொடுத்த கொடை வள்ளல் என் பாட்டன் பாண்டித்துரை தேவனுக்கு, வள்ளல் பாண்டித்துரை தேவனுக்கு சிலை எங்கே? ஒரு வளைவுல சுற்றுலா மரப்பாச்சி பொம்மை எண்ணி வச்சிருக்கான். பார்க்கும்போது நான் நெஞ்சு வெடிக்கும். ஒரு தமிழ் மகனுக்கும் அடையாளம் இல்லை, அழிக்கப்பட்டிருக்கான். அப்படி மறைக்கப்படக்கூடாது ஒரு மாவீரனின் வரலாறு, அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த வருங்கால தலைமுறைக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக, படிப்பனையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். நீங்க பார்க்கிறது குருவை சாதி வெறியன் என்று, நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று. அதைத்தான் இந்த படம் போதிக்கப் போகிறது. நாங்கள்லாம் போராடுகிற எங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றீங்க. சிப்காட் தொழிற்சாலைங்கிற தொழிற்சாலையின் முதலாளி யார்? அந்த தொழிற்சாலைக்குள்ள என்ன நடக்க போகுது? எது உற்பத்தி ஆக போகுது? அங்க வேலை யார்? முதலாளி யார்? வளர்ச்சிக்கு எதிரானவன். எது வளர்ச்சி? இங்கே மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம். விளைநிலங்களை எத்தனை ஆயிரம் ஏக்கர் வேணாலும் பறித்துக் கொடுக்க அதிகாரங்கள். உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்தெடுத்தல் 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்படுகிறது. தடையற்ற மின்சாரம் மக்களுக்கு அல்ல, தொழிற்சாலைகளுக்கு. அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மின்சாரம் தடைபட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலாளி வருகிறான், மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போகிறான். அந்த முதலாளி வாழ்வான், வளர்வானா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நான் வாழ்வேன், வளர்வேனா? இது வளர்ச்சியா? எது வளர்ச்சி? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது? பட்டினியிலிருந்து சத்தால் கட்டையில் ஏறிக்காமல் கரண்ட்ல எரிப்பது வளர்ச்சி. இதுதான். பிச்சைக்காரன் சோவிப் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பது வளர்ச்சி. எங்களின் கனவு பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கா? அதற்காக போராடுகிறவனை வளர்ச்சிக்கு எதிரானவன் தேசத்துறை என்று கட்டமைப்பது எப்படி? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் தானே விளையணும். நீ வீட்டு மனையலாக்கி மாடியை கட்டி மொட்டை மாடியிலே கத்தரிக்காய் தக்காளி வீட்டு தோட்டம் போடுகிறாய். இது எவ்வளவு பெரிய கொடுமை! எவ்வளவு விளைய வச்சிருவ நீ? எப்படி விளைநிலங்களை அழிச்செழிச்சு விண்ணூர்தி நிலையம் கட்டுது? நீ பறக்கிறவனை பற்றி கவலைப்படுகிறாய், பச்சையோடு பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாய். 28 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார் இந்த நாட்டிலே. பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள் இந்த நாட்டிலே. எது வளர்ச்சி? எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது. வளர்ச்சியை நோக்கிய பாதை. எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுக்க நாடு போராடுகிறது. சரியான வளர்ச்சி அதுவா? அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா? அப்படிதான் நீ நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் 66 ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கிறாய். இன்னும் 20 ஏக்கரை எடுத்து வச்சிருக்கிறாய். என் தாயின் ஈரக்குலை ஏன் இருக்கிறாய்? மீத்தேன் ஆடு மாட்டு கழிவில் எடுக்க முடியும், மக்கிய இலைதலை கழிவில் எடுக்க முடியும், மனித கழிவிலை எடுக்க முடியும் என்ற இயற்கையின் வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு என் பூமி தாயின் ஈரக்குலையை இதயத்தை அறுக்கிறாய் என்று கேள்வி கேட்பவன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவனா?
எதிரானவனா? போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை குடியேற்றி விட முடியும், மீள் குடியேற்றம். ஆனால் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி நீ தோண்டி எடுத்த 66 ஏக்கரில் மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியுமா? சொல்லு, நீ குடியேற்ற முடியுமா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று சொன்னீர்கள், 299 பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீர்கள், ஒருவன் கூட தமிழன் இல்லை. போராடியவன் நானும் எங்கள் சின்னையா அன்புமணி மட்டும்தான். அந்த இடத்துல 2 பேர் தான் கேட்டேன். எவன் கேட்டான்? அந்த நாட்டில் நிலம் என்னது, வளம் என்னது? நான் நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போனேன். வேற யாவது எனக்கு இருக்கா? இல்ல. இதை எதிர்த்து போராடினால் நிலம் இழந்தால் பலம் இழப்போம். நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக விரட்டப்படுகிறோம். இங்க வீடு இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று, 60 ஆண்டுகளாக குடியிருந்தவரை வீட்டை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. அவன் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தாங்கிற கேள்விக்கு எவரிடத்திலே பதில் இருக்கிறது? ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டுக்கு மின் இணைப்பு ஏன் கொடுத்தாய்? எரிவாயு இணைப்பு கொடுத்தாய்? குடும்ப அட்டை ஏன் கொடுத்தாய்? வாக்காளர் உரிமை கொடுத்தாய்? வரி எதுக்கு வாங்கினாய்? பதில் இல்லையே. அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு. அப்ப 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு 4 கல்லறை கட்டி படுக்க வச்சிருக்கல கடற்கரை, அது கடல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை இடி என்று சொன்ன நீதிமன்றம் அதை கட்டி என்று சொல்கிறது. என்ன நீதி? என்ன நீதி? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை, எவராவது இயற்கை அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை போட்டு மூடுவான், அது ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை எதிர்த்து போராடினால் நீங்கள் என்ன வேணாலும் நினைங்கள், இந்த நிலத்தின் வளத்தை மக்களின் நலத்தை எவன் கெடுத்தாலும் நாங்கள் போராடுவோம். அந்த மரபில் எங்கள் முன்னத்தி ஏர்தான் என் அண்ணன் காடுவெட்டி குரு, அவன் தான் படையாண்ட மாவீரன். அப்படி போராடியவன் தான் அவன். எனக்கிட்ட பேரம் பேசலையா? இந்த கூட்டணி வந்தால் குடும்பத்துக்கு இப்படி சொல்லல, ஃபேமிலிக்கு 1000 crores செட்டில்மெண்ட், பார்ட்டி ஃபண்டு 1000 crores, 26 தம்பி சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர். பேசுங்க பேசுங்க. நான் கூட கேட்டேன், காதலே தேனை ஊற்றுறீங்க, கொஞ்சம் வாயில் ஒரு சொட்டை ஊற்றி விடுங்கன்னு கூட சொன்னேன். நான் ஒன்றும் ரொம்ப பெருசாக கேட்கல. ஐயா நான் என்ன செய்யணும்னு ஒரே ஒரு சந்திப்பு. அவங்க அப்படி சொல்லலை, ஒரு மீட்டிங். உங்களோட உட்காந்து பக்கத்தில் ஒரு படம் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் அழைச்சி பேசினா எடுப்பீங்களான்னு கேட்டேன். பதிலே இல்லை. நாங்கள் திரைப்படத்துறையில் வந்து பஞ்சமலை நாங்கள் அந்த கட்சி ஆரம்பித்து அப்படியே நாட்டு முதலமைச்சர் ஆகி 5-6 பொண்டாட்டி 8 பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்க, அதுக்கு நாங்கள் வரல. வீழ்த்தப்பட்டோம், எழணும், விழுந்த இடத்துலேருந்து எழணும். அது வழி இல்லை. அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வாங்கிறாரு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் அடிமையாக இருக்கிறது உணர்ந்துட்டோம், எந்திரிச்சிட்டோம்.